கேள்வியை கவனிங்க. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது முக மதிப்புகளின் கூடுதல் என்னங்க கிடைக்கும்? பகா எண்ணாக கிடைக்கிறது. அதாவது பிரைம் நம்பரா கிடைக்கணும். அதுக்கு நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப முதல்ல ஒரு பகடையை உருட்டுனா எத்தனை வாய்ப்புங்க கிடைக்கும்? ஒரு பகடைக்கு 6 வாய்ப்பு கிடைக்குமா? அப்ப 2 பகடைய அட் டைம்ல உருட்டுறாங்க. அப்ப எத்தனை வாய்ப்புங்க கிடைக்கும்? இதுக்கு ஒரு 6 வாய்ப்பு கிடைக்குங்களா? அப்ப 2த்தையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 36 வாய்ப்பு கிடைக்குமா? இதை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்ப கேள்வி என்னன்னா, 2 பகடைகள் விழும் எண்களை கூட்டினால் வர விடை ஒரு பகா எண்ணாக இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப 2 எண்களை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய குறைஞ்சபட்ச விடை என்னங்க? அதாவது ஒரு பகடையில 1ன்னு இருந்தா இன்னொரு பகடையில 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம். அப்ப அதோட கூட்டல் விகிதம் 2ன்னு இருக்கும். ஒரு பகடையில 6, இன்னொரு பகடையில 6 விழுந்தா கண்டிப்பா என்னவா இருக்கும்? கூட்டல் 12 தான் இருக்கும். அப்ப 2ல இருந்து 12க்குள்ளார தான் அந்த நம்பர் அமையுங்களா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். அப்ப 2ல இருந்து 12 வரைக்கும் தான் அந்த நம்பர் அமைய வாய்ப்பு இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணிக்குவோம். இப்ப கவனிங்க, இதுல பகா எண் எது? 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் பகா எண்ணுங்களா? அப்ப 2 வர மாதிரி எத்தனை வாய்ப்புங்க கிடைச்சிருக்கும்? 1,1 ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குமா? 3 வர மாதிரி எத்தனை வாய்ப்புங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 2,1, 1,2 அப்ப எத்தனை வாய்ப்புங்க கிடைக்கும்? 2 வாய்ப்பு கிடைக்குமா? அப்ப 5க்கு 4 வாய்ப்பு கிடைக்குங்களா? 7க்கு 6 வாய்ப்பு கிடைக்குமா? 11க்கு பாருங்க எத்தனை வாய்ப்புங்க கிடைக்கும்? 11க்கு 2 வாய்ப்பு தான் கிடைக்குமா? இப்ப நமக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்புங்க கிடைச்சிருக்கு மொத்தமா? அது நம்ம தனியா எழுதிக்கலாமா? தனியா எழுதுவோம். அப்ப மொத்தம் இதோட டோட்டல் என்னங்க? 15ங்களா? நம்ம எத்தனை வாய்ப்புக்குங்க 15 வாய்ப்பு கிடைக்குது? 36 வாய்ப்புக்கு தான் 15 கிடைக்குது. ஓகேவா? இப்ப இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்னங்க கிடைக்கும்? அதாவது 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சோம்னா மேல என்னங்க வரும்? 5ன்னு வருமா? கீழே 12ன்னு வருமா? அவ்வளவுதாங்க ஆன்சர். 5/12 ஆப்ஷன் ஏ.